கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்துல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. 10ஆம் இடத்தில் செவ்வாய், திக்பலம், லாபத்தில் சூரியன். அப்போ ஒரு விரயத்தை நீங்க செஞ்சாலும் அதன் மூலமும் உங்களுக்கு லாபம் உண்டு. உங்களுடைய ஒர்க்காக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இல்லை, என்கிட்ட டேட் இல்லை, கால் ஷீட் இல்லை, டைம் இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேலும் மேலும் நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் உங்களை தேடி வரும். அவர்கள் எல்லா விதத்திலும் சமாதானம் பெறுவார்கள். ஏன்னா மெயினாக அவங்களுடைய புத்திரஸ்தானத்தை அவர்களே பார்க்கிறார்கள். தனகாரகன் குருவே பார்க்கிறார். அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியனே லாபத்தில் பார்க்கிறார். அப்போ அவங்களுடைய பெனிஃபிட்ஸ், செட்டில்மெண்ட்ஸ், தாட் ப்ராசஸ் எல்லாமே அவர்களுடைய குழந்தைகளை போய் சேரும். சமாதானமும் சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்குள் போவோம். ஜூலை மாதம் 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதம் பலன்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு இதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்துல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. 10ஆம் இடத்தில் செவ்வாய், திக்பலம், லாபத்தில் சூரியன். அப்போ ஒரு விரயத்தை நீங்க செஞ்சாலும் அதன் மூலமும் உங்களுக்கு லாபம் உண்டு. புதன் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம், பத்தர யோகம். பிறகு அவரே 11ஆம் வீட்டில் ராசியாதிபதி லாபத்துக்கு அவர் 7ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதியோட சேர்ந்து விரையாதிபதி அங்க சேர்ந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று நட்பு கிரகங்களாக மாறுவது, இது லாபத்தில் வருவது அப்படிங்கிறது பிரமாதமான ஜாக்பாட். லாபஸ்தானத்தில் 3 கிரகம், 10ஆம் இடத்தில் செவ்வாய், திக்பலம். அப்போ அரசாங்கத்தால் லாபம், அப்பாவால் லாபம், பித்துர் வர்க்கத்தால் பூர்வீகத்தால் லாபம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட அசையும் அசையா சொத்துக்களால் லாபம், லைஃப் பார்ட்னரால் லாபம், அபிவிருத்தி. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால், வாக்கு சாதுரியத்தால், கால்குலேட்டிவ் மைண்டு, இனோவேஷன், டெக்னாலஜி, நோவல், மாடர்ன் டெக்னாலஜி, ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், பேங்கிங், டீச்சிங், ஃபினான்ஷியல், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நிகரற்ற லாபம். லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு விரயத்திலிருந்து ராசியில் நீசமாகிறார். சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தோம்னா நமக்கு சில நாட்களில் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது. அது எப்படின்னா, சுக்கிரன் நீசமாகி அந்த வீட்டின் அதிபதி புதனுக்கு கேந்திர பலம் அப்படிங்கிறது டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ். அதற்கப்புறம் சுக்கிரன் நீசபங்க ராஜயோகத்தை இழந்தாலும் இந்த சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டனால் தூண்டப்படுகிறார். அப்போ சாட்டான்ங்கிறது இங்கு குழந்தைகளையும், நிற்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னரையும். அப்போ உங்கள் குழந்தைகளோ இல்லைன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இல்லை சில சமயம் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரோ உங்களுடைய அப்பாவை தூண்டுவார். நீங்கள் கன்னிராசி ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி தூண்டப்படுவார். ஆனால் இதெல்லாம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஓப்பனாக சொன்னால் இதெல்லாம் கணக்கில் வரவே இல்லை. நீங்கள் தான் லாபத்தில் போய் உட்காந்துருக்கிறீங்களே, அது நீங்கள் லாபத்தில் சும்மா இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். சூரிய புத ஆதிபத்தியம் முதல் தரமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஸ்தான பலம் அப்படிங்கிறது குரு என்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா 2 ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இதனை எல்லாம் நீங்கள் பூரணமாக உபயோகித்து கொண்டால் உங்களுடைய ஒர்க்காக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இல்லை, என்கிட்ட டேட் இல்லை, கால் ஷீட் இல்லை, டைம் இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேலும் மேலும் நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் உங்களை தேடி வரும். இவ்வளவு நாள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த பிளானட் அப்படின்னா யார்? சாட்டர்ன்.
அதுக்கு பேர் கண்டச்சனி. அந்த கண்டச்சனிங்கிறது கன்னிராசியை நிறைய இடங்களில் தோல்வி அடைய வைத்தார், அவமானப்பட வைத்தார். ஆனால் இப்பொழுது சாட்டர்ன் குருவின் பார்வையில் நீர்த்து போய்விட்டார், சுருண்டு விட்டார். அப்போ அந்த சாட்டனுடைய டிஸ்டர்பன்ஸ் நம்மை பாதிக்காது. இதற்கு முன்பு கண்டச்சனியில் என்ன ஆனது, வெளிநாட்டுக்கு போனோம், போன வேகத்தில் திரும்ப வந்தோம், அங்கே போனதுக்கு பிறகு அந்த பேப்பர் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு நிறைய காரணங்கள் எல்லாம் சொன்னார்கள். இதனால் நிறைய நஷ்டம், மனசு நிறைய கஷ்டம், நஷ்டம், மனதளவில் நிறைய எதையோ இழந்தது போன்ற ஒரு சூழ்நிலை இதெல்லாமே நமக்கு ஏற்பட்டது. இப்போ நாம் அந்த விஷயத்திலிருந்து படிப்படியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, 6ஆம் இடத்தில் ராகு, சொந்த நட்சத்திரத்தில். அந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி வந்து அமர்வது அப்படிங்கிறது நமக்கு வெற்றியை கொடுப்பதற்காக தாறுமாறான ஒரு முயற்சியில், ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நாமவே உள்ளே இறங்கி மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத, புலப்படாத அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் தோண்டி தேடி எடுத்து வெளியே வந்து விடுவோம். இதனால் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும், நல்ல ப்ரமோஷனாக இருந்தாலும், டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் நாம் எதிர்பார்த்தது போல் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன் அப்படின்னா, கன்னிராசினாவே ராசியில் சந்திரன், அவர் தான் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, ராசியாதிபதி 11. இதற்கு பேர் 1-11 பரிவர்த்தனை, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பதும், லாபத்தில் இருக்கக்கூடிய சிவராஜ யோகம் என்பதும், சூரிய புத ஆதிபத்தியம் என்பதும், விரையாதிபதியே லாபம் ஏறுவதும், திக்பலத்தில் செவ்வாய் வந்து அமர்வதும், சனி இங்கு நீர்த்து போவதும், 6ஆம் இடத்தில் ராகு முதல் தரமான ராஜயோகத்தை நமக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை. தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா இதில் மைனஸ் பாயிண்ட் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, அவர் கூட இப்போ கிட்டத்தட்ட கடகமனையை நெருங்கி விட்டார். அப்போ கன்னிராசிக்கு கூட இந்த 11ஆம் இடம்ங்கிறது நிறைய இடங்கள்ல பாவ சக்கரத்தில் பார்த்தோம்னா கேது 11ஆம் இடத்தில் நிறைய நபர்களுக்கு வந்து அமர்ந்து விடுவார். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வீடு, வாகனம், மனை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு 2 அசுப கிரகங்களின் பார்வை. தேடி பார்த்தா இது ஒண்ணுதான் ஒரே மைனஸ். அப்போ இடமாக இருந்தாலும், வீடு, வாகனம், மனையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் வந்தது அப்படின்னா நாம் அதனை முதலிலேயே கை வைத்து பழுது பார்த்து விட வேண்டும். அதை மட்டும் நம்ம அப்படியே விட்டோம்னா அது கொஞ்சம் டெவலப் ஆகிவிடும். இந்த ஒரே ஒரு மைனஸ் பாயிண்டை மட்டும் நாம் சரி செய்து கொண்டால் போதும். குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 10, களத்திராதிபதி குரு 11 லாபத்தில். அப்போ எப்படி பார்த்தாலும் இது லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுந்து விடுகிறது. இதையும் தவிர இதே ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதலான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக பெறுவார்கள். வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் எல்லா விதத்திலும் சமாதானம் பெறுவார்கள். ஏன்னா மெயினாக அவங்களுடைய புத்திரஸ்தானத்தை அவர்களே பார்க்கிறார்கள், தனகாரகன் குருவே பார்க்கிறார், அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியனே லாபத்தில் வந்து பார்க்கிறார். அப்போ அவங்களுடைய பெனிஃபிட்ஸ், செட்டில்மெண்ட்ஸ், தாட் ப்ராசஸ் எல்லாமே அவர்களுடைய குழந்தைகளை போய் சேரும். சமாதானமும் சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படும். இந்த செவ்வாய் சனியின் பார்வை, இந்த நெகட்டிவ் எஃபெக்ட் நீர்த்து போவதற்கு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், இதுவரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த மகர வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் சென்று சுக்கிரன் நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்க இருக்கிறார். அதுவும் உக்ர நிலையில் பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார்.
இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை எல்லோருக்குமே தெரியும், சூரியன் கடகராசி மண்டலத்தில் சிவராஜ யோகமாக அமர்ந்து எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த ஆடி மாசம்னாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது ஒரு பெண் ராசியில் சூரியன் சுபபலம் பெறுகிறார். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்தது என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நீச சுக்கிரனை சனி பார்க்கிறார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல 12 ராசிக்கும் வழக்கம் போல் திரும்பவும் நாங்கள் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.